அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இருக்க இடம் கொடுத்தா படுக்க பாய் கேட்டு கடிக்க கறி கேட்பானாம். அப்படித்தான் இருக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில பிறமொழியாளர்களோட செயல்கள். ஓய்வு பெற்ற IAS அதிகாரி திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் பாண்டிய அரசனை இழிவுபடுத்தி தன்னுடைய முகநூல்ல ஒரு பதிவை போட்டு இருக்கிறாரு. அது என்ன பதிவு அப்படின்னா, யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று பேசிய இதே மண்ணில்தான் 8000 சமணர்களை கழுவேற்றினான் ஒரு லொடுக்கு பாண்டி. எவ்வளவு ஆணவம் இருந்திருந்தா, எவ்வளவு திமிர் இருந்திருந்தா தமிழ்நாட்டில் இருந்துகிட்டே தமிழ் அரசர்களை உருவக்கேலி செஞ்சு பேசுவாரு. ஏற்கனவே தமிழர்கள் யாரும் தமிழ்நாட்டோட பூர்வ குடிகள் கிடையாது. அவங்க எல்லோரும் சிந்து சமவெளி நாகரிகம் அழிந்த போது அங்கிருந்து இங்கு வந்து குடியேறிய வந்தேரிகள் அப்படின்னு போலியான ஒரு ஆய்வை செஞ்சு அந்த ஆய்வை ஒரு புத்தகமா எழுதி அந்த புத்தகத்தையும் தமிழ்நாடு பாடநூல் கழகத்தின் வழியாகவே தமிழ் மக்கள் கிட்ட வித்து காசு பார்த்தவர் தான் இந்த போலி வரலாற்று ஆய்வாளரான ஓய்வு பெற்ற IAS அதிகாரி பாலகிருஷ்ணன். இன்னைக்கு தமிழ் அரசர்களை உருவக்கேலி செய்கிற அளவுக்கு துணிஞ்சிட்டாரு. நான் தெரியாமத்தான் கேட்கிறேன், இதே மாதிரியான ஒரு செயலை ஒரு தமிழனால பக்கத்து மாநிலங்கள்ல செய்ய முடியுமா? கேரளாவிலேயோ கர்நாடகாவிலேயோ ஆந்திராவிலேயோ வசிக்கக்கூடிய தமிழர்கள் அந்த மாநிலத்தை சேர்ந்த வரலாற்று பெருமை கொண்ட அரசர்களை இப்படியெல்லாம் உருவக்கேலி செஞ்சு முகநூல்லையோ சமூக வலைதளங்கள்லையோ பேச முடியுமா? பதிவு பண்ண முடியுமா? அப்படி பதிவு பண்ணிட்டா அந்த மாநில மக்கள் அந்த தமிழனை சும்மா விட்டுருவாங்களா? அடிச்சு துரத்திட மாட்டாங்க? இங்க மட்டும் எப்படி இப்படிப்பட்ட கேவலங்கள் எல்லாம் நடக்குது? அதுக்கு முக்கிய காரணம் தமிழர்களுக்கு இனப்பற்றோ மொழிப்பற்றோ சுத்தமா கிடையாது. தமிழர்களுக்கு அவங்களோட வரலாறு தெரியாது. அவங்களோட வரலாறு தெரியாம போனதுனால தான் அவங்களுக்கு வரலாற்று பெருமையும் இல்லாம போயிருச்சு. இப்படி நம்முடைய மொழியை பத்தியும் அதனுடைய பெருமையை பத்தியும் தெரியாம போனதுனால, நம்முடைய இனத்தை பத்தி அதனுடைய பெருமையை பத்தி தெரியாம போனதுனால, நம்முடைய வரலாற்றை பற்றியும் நம்முடைய மன்னர்களை பற்றியும் அவர்களுடைய பெருமைகளை பற்றியும் தெரியாம போனதுனால தான் வரவன் போறவன் எல்லாம் நம்மள இந்த அளவுக்கு இழிவுபடுத்தி கேவலப்படுத்தி பேசிட்டு போறாங்க. சமணர்களோட கழுவேற்றத்தை பற்றியும் அவர்களை கழுவேற்றியதாக சொல்லப்படுகின்ற பாண்டிய அரசன் நின்ற சீர் நெடுமாறனை பற்றியும் வாய் கிழிய வக்கனையா பேசுற இந்த போலி வரலாற்று ஆய்வாளர் பாலகிருஷ்ணன் என்னைக்காச்சும் சுல்தான் கியாசுதீன் முகமது தம்கானியை பத்தி பேசி இருக்கிறாரா? இதற்கு அப்புறமாச்சும் பேசுவாரா? முதல்ல சுல்தான் கியாசுதீன் முகமது தம்கானின்னா யாருன்னாச்சும் இந்த போலி வரலாற்று ஆய்வாளரான பாலகிருஷ்ணனுக்கு தெரியுமா? பிற்கால பாண்டியர்களோட வீழ்ச்சிக்கு பிறகு ஒரு குறுகிய காலகட்டம் மதுரையில சுல்தான்களோட ஆட்சி நடந்துச்சு. என்னுடைய நினைவு மட்டும் சரியா இருந்தா 75 ஆண்டுகள் அந்த சுல்தான்களோட ஆட்சி நடந்துச்சு. அப்படி நடைபெற்ற சுல்தான்களோட ஆட்சியில் 3வது வந்த சுல்தான் தான் சுல்தான் கியாசுதீன் முகமது தம்கானி. இவருடைய ஆட்சி காலகட்டமான கிபி 1341 மதுரை மக்கள் படாதபாடு பட்டாங்க. இவர் கொடூரமான ஒரு கொடுங்கோல் அரசர். இவருடைய ஆட்சியில மாற்று மதத்தை சேர்ந்தவர்களை தினம் தினம் 100 கணக்கில் கழுவேற்றி கொலை செஞ்சாரு. மாற்று மதத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொன்ன உடனே நீங்க ரொம்ப கடினமா யோசிக்க தேவையில்லை. சைவர்கள், வைணவர்கள், சமணர்கள் இவங்களைத்தான் இந்த சுல்தான் கியாசுதீன் முகமது தம்கானி கழுவேற்றி கொலை பண்ணாரு. அது மட்டும் கிடையாது, தாங்கிட்ட சண்டை போட்டு தோத்து போன 80 வயதான 3ஆம் வல்லாளன உயிரோட இருக்கும் போதே தோலை உரிச்சி அவருடைய உடம்ப மதுரை மாநகரத்தின் மதில் சுவர்ல தொங்க விட்டவர் தான் இந்த சுல்தான் கியாசுதீன் முகமது தம்கானி. சரி, இத்தோட எல்லாம் முடிஞ்சு போச்சா அப்படின்னா கிடையாது. விஜயநகர பேரரசு மதுரை மேல படையெடுத்து வந்த காலகட்டத்துல, குறிப்பா விஜயநகர பேரரசர் புக்கருடைய மகன் 2ஆம் கம்பனர் மதுரை மேல படையெடுத்து வரும்போது அவருடைய மனைவி கங்காதேவி அந்த மதுரை படையெடுப்ப மதுரா விஜயம் என்ற பெயரில் ஒரு சமஸ்கிருத நூலா எழுதி வச்சாங்க. அந்த புத்தகத்துல இந்த சுல்தான்களோட ஆட்சி காலகட்டத்துல மதுரையும் சரி மதுரை மக்களும் சரி எப்படியெல்லாம் துன்பப்பட்டாங்க அப்படிங்கிற குறிப்புகளையும் எழுதி இருக்கிறாங்க. அதை அப்படியே படிக்கிறேன், கொஞ்சம் கவனமா கேளுங்க. விஜயநகர மன்னர் புக்கரின் மகன் 2ஆம் கம்பனர் இவரது மனைவி கங்காதேவி தனது வடமொழி காவியமாகிய மதுரா விஜயத்தில் எழுதுகிறார். துருஷ்கர்
அதாவது துலுக்கரத்தான் சமஸ்கிருதத்துல துருஷ்கர் அப்படின்னு கங்காதேவி எழுதி வச்சிருக்கிறாங்க. துருஷர்களின் எல்லையற்ற கொடுமைகள் போலவே காவேரி நதியும் தான் செல்லும் எல்லையில் நிற்காது அதிக வெள்ளத்தால் நாடுகளை சேதம் செய்கிறது. யாகங்களின் நறும் புகையும் வேதங்களின் இனிய தொனியும் கிராமங்களை விட்டு விலகவே மாமிசம் வேகுவிக்கும் புலை நாற்றமும் துருஷ்கர்களின் கடுமையான பேச்சொலியும் நிரம்பி கிடக்கின்றன. அடுத்து வர்றதுதான் ரொம்ப முக்கியம். மதுரை புறநகர்களில் தென்னந்தோப்புகள் வெட்டப்பட்டு அவ்விடங்களில் கழு மரங்கள் நடப்பட்டு காட்சியளிக்கின்றன. அவற்றில் மானிட மண்டை ஓடுகள் தோரணங்களாக தொங்கவிடப்பட்டிருக்கிறது. மதுரை மாநகரத்தோட புறநகர் பகுதியில இருந்த தென்னந்தோப்புகளை எல்லாம் வெட்டி சாச்சிட்டு அங்க வரிசையா நூற்றுக்கணக்கான கழு மரங்களை நட்டு வைத்து மாற்று மதத்தை சேர்ந்தவர்களை எல்லாம் இந்த சுல்தான்கள் தினம் கழுவேத்திக்கிட்டு இருக்கிறாங்க. கழுவேற்றி கொல்லப்பட்டவர்களோட மண்டை ஓடுகள் அந்த கழு மரத்துல தோரணங்களா தொங்கிட்டு இருக்கு அப்படின்னு கங்காதேவி மதுரா விஜயத்துல குறிப்பிட்டு இருக்கிறாங்க. எங்க பாலகிருஷ்ணனை இப்ப பேச சொல்லுங்க. சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை மாநகரத்தில் சைவர்களையும் வைணவர்களையும் சமணர்களையும் கழுவேற்றி கொலை செய்த இஸ்லாமிய அரக்கன் சுல்தான் கியாசுதீன் முகமது தம்கானி அப்படின்னு முகநூல்ல ஒரு பதிவை போட சொல்லுங்க. தன்னுடைய இசை தமிழால் தமிழையும் சைவத்தையும் வைணவத்தையும் வளர்த்தெடுத்த சைவ அடியார்களையும் வைணவர்களையும் கழுவேற்றி கொலை செய்த துலுக்கன் சுல்தான் கியாசுதீன் முகமது தம்கானி அப்படின்னு பேச சொல்லுங்க, எழுத சொல்லுங்க. செய்ய மாட்டாரு. ஏன் தெரியுமா? பயம். வாயை கிழிச்சிருவாங்க அப்படிங்கிற பயம். சரி, சுல்தான்களை விடுங்க, இஸ்லாமிய அரசர்களை விடுங்க, திருமலை நாயக்கனை பத்தி பேச சொல்லுங்க. திருமலை நாயக்கன் இறந்த போது அவருடைய 169 மனைவிகளும் ஆசை நாயகிகளும் உடன்கட்டை ஏறினாங்க, உயிரோட எரிஞ்சி சாம்பலானாங்க. அதை பத்தி பேச சொல்லுங்க. பெண்களை போற்றிய தமிழ்நாட்டில் பெண் அரசியான மீனாட்சியே ஆட்சி செய்யும் மதுரை மாநகரத்தில் 169 பெண்களை உடன்கட்டை ஏற்றி எரித்து கொலை செய்த தொந்தி வடுகன் திருமலை நாயக்கன் அப்படின்னு பேச சொல்லுங்க, எழுத சொல்லுங்க. செய்ய மாட்டாரு. ஏன் தெரியுமா? ஜாதி பாசம், இன பாசம், மொழி பாசம். ஆனா தமிழர்கள், தமிழர்களோட வரலாறு அப்படின்னு வந்துட்டா மட்டும் கிள்ளுக்கீர மாதிரி தெரியுது. இஷ்டத்துக்கு அவரு கிள்ளி எரிஞ்சு நாசப்படுத்தி கேவலப்படுத்தி இழிவுபடுத்தி எழுதுவாரு, பேசுவாரு. அப்படித்தானே? சரி, இதையெல்லாம் விடுவோம். இவர் சொல்றாரு இல்ல, சமணர்களை கழுவேற்றிட்டாங்க, நின்ற சீர் நெடுமாறன் தான் 8000 சமணர்களை கழுவேற்றிட்டாரு அப்படின்னு. அது உண்மையான்னு பார்க்கலாமா? உண்மையான வரலாற்றை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு செய்தியை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்திடுறேன். இந்த போலி வரலாற்று ஆய்வாளரான பாலகிருஷ்ணன் சொல்ற மாதிரி பாண்டிய அரசன் நின்ற சீர் நெடுமாறன் 8000 சமணர்களை, அதாவது 8000 சமணர்களை கழுவேற்றி கொலை செய்தான் என்பதற்கு எந்த ஒரு வரலாற்று சான்றுகளோ தொல்லியல் சான்றுகளோ இல்லை, இல்லை, இல்லவே இல்லை. நம்மிடம் இருப்பது எல்லாமே இலக்கிய சான்றுகள் மட்டும்தான். அதுவும் பாண்டிய அரசன் நின்ற சீர் நெடுமாறனுக்கு 200 ஆண்டுகள் கழித்து கிபி 9ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த தேவார பாடல்களை எல்லாம் தொகுத்த நம்பியாண்டார் நம்பிகள் எழுதிய பாடல்ல தான் முதல் முறையாக இந்த கழுவேற்றம் பற்றிய குறிப்புகள் நமக்கு கிடைக்குது. அடுத்தபடியாக கிபி 12ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த சேக்கிழார் பெருமான் எழுதிய பெரிய புராணத்துல தான் இந்த கழுவேற்றம் தொடர்பான செய்திகள் நமக்கு கொஞ்சம் விரிவா கிடைக்குது. இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நீங்க ரொம்ப கவனமா பார்க்கணும். பாண்டிய அரசன் நின்ற சீர் நெடுமாறன் வாழ்ந்தது கிபி 7ஆம் நூற்றாண்டுல. அவன் சமணர்களை கழுவேற்றி கொன்றான் அப்படிங்கிற விரிவான தகவல்களை சொல்லும் பெரிய புராணம் எழுதப்பட்டது கிபி 12ஆம் நூற்றாண்டுல. ஆக பாண்டிய அரசனுக்கும் பெரிய புராணத்துக்கும், பாண்டிய அரசன் நின்ற சீர் நெடுமாறனுக்கும் பெரிய புராணத்தை எழுதிய சேக்கிழார் பெருமானுக்கும் இடையில 600 ஆண்டுகள் இடைவெளி இருக்கு. இந்த 600 ஆண்டுகள் இடைவெளியில் என்ன வேணும்னாலும் நடந்திருக்கலாம், என்னென்ன கதைகள் வேண்டுமானாலும் புனைந்திருக்கலாம். ஆக பாண்டிய அரசன் நின்ற சீர் நெடுமாறனுக்கு 600 ஆண்டுகள் கழித்து எழுதப்பட்ட பெரிய புராணத்தில் குறிப்பிடப்பட்ட சமணர் கழுவேற்றம் என்பது எந்த அளவிற்கு உண்மையா இருக்கும் அப்படிங்கிறத உங்களோட கற்பனைக்கே நான் விட்டுடுறேன். இதை தவிர்த்து இந்த இலக்கிய சான்றுகளை தவிர்த்து
பாண்டிய அரசன் நின்ற சீர் நெடுமாறன் எண்ணாயிரம் சமணர்களை கழுவேற்றி கொலை செய்தான் என்பதற்கு எந்த ஒரு வரலாற்று சான்றுகளோ தொல்லியல் சான்றுகளோ இல்லை. அதாவது எந்த ஒரு கல்வெட்டும் இல்லை, எந்த ஒரு செப்பு பட்டய சான்றுகளும் இல்லை. அட குறைஞ்சபட்சம் எந்த சமணர்களை பாண்டிய அரசன் கழுவேற்றி கொலை செய்தான் அப்படின்னு சொல்றாங்களோ அந்த சமணர்களோட தரப்புல இருந்து கூட எந்த ஒரு சான்றுகளும் கிடைக்கல. சமணர்களோட இலக்கியங்களை எடுத்து பார்த்தாலும் எங்கேயுமே பாண்டிய அரசன் 8000 சமணர்களை கழுவேற்றி கொலை செய்தான் என்பதற்கு ஒரு துளி சான்று கூட இல்லை. அப்ப நமக்கு சான்று கிடைக்கிற ஒரே இடம் நம்பியாண்டார் நம்பிகள் எழுதிய பாடல்களும் சேக்கிழார் பெருமான் எழுதிய பெரிய புராணமும் மட்டும்தான். பெரிய புராணத்திலையும் என்ன சொல்லி இருக்கு அப்படிங்கிறத நாம கட்டாயம் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். அப்பத்தான் இந்த போலி வரலாற்று ஆய்வாளர்களின் முகத்திரை கிழியும். கிபி 7ஆம் நூற்றாண்டில் பாண்டிய நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருந்தவர் தான் பாண்டிய அரசர் நின்ற சீர் நெடுமாறன். இவருக்கு இன்னொரு பேரும் இருக்கு, அதுதான் கூன் பாண்டியன். இவருடைய ஆட்சி காலகட்டத்துல மதுரை மாநகரத்தில் சமண மதம் ஓங்கி வளர்ந்திருந்தது. அரசனும் சமண மதத்தை ஏத்துக்கிட்டு தன்னை சுற்றி எப்போதுமே சமண மத அடியார்களை வைத்துக் கொண்டு அவர்கள் போதிக்கும் சமஸ்கிருத பாடல்களையே கேட்டுக்கிட்டு இருந்தாராம். இப்படிப்பட்ட சூழல்ல மதுரை மாநகரத்தில் சைவ மதமோ தமிழ் மொழியும் குன்றி கூனி குறுகி அழியும் நிலைக்கு போயிருச்சான். இதை எப்படியாச்சும் தடுத்து நிறுத்தணும், சைவத்தையும் தமிழையும் மீட்டு எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ண மன்னரின் மனைவி அரசி மங்கையர்க்கரசியும் அமைச்சர் குலாச்சிறையாரும் திருமறைக்காட்டில் தங்கி இருந்த, இன்னைக்கு வேதாரண்யம் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த இடத்துக்கு பேரு தான் திருமறைக்காடு. அன்றைக்கு திருமறைக்காட்டில் தங்கி இருந்த திருஞான சம்பந்தரை போய் பார்க்கறாங்க. தங்களுடைய கோரிக்கையை எடுத்து சொல்றாங்க. திருஞான சம்பந்தரும் அரசி மற்றும் அமைச்சரோட கோரிக்கையை ஏத்துக்கிட்டு தன்னுடைய சிவனடியார்கள் புடைசூழ மதுரைக்கு வந்தாராம். அவரு மதுரைக்கு வந்தபோது சமண அடியார்களுக்கு கெட்ட கெட்ட கனவா வந்துச்சான். தன்னுடைய சிவன் அடியார்கள் புடைசூழ மதுரைக்கு வந்த திருஞான சம்பந்தர் அங்கிருந்த ஒரு மடத்துல தங்கி தமிழ் பாடல்களை பாடி சிவனை வழிபட தொடங்குறாரு. இதையெல்லாம் பார்த்து பொறுத்து கொள்ள முடியாத சமண அடியார்கள் திருஞான சம்பந்தர் தங்கி இருந்த மடத்துக்கு தீ வச்சிடுறாங்க. உடனே திருஞான சம்பந்தர் இந்த மடத்தை பற்றி எரியும் தீயானது அரசனை போய் சேரட்டும் அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனடியாக மடத்தில் பற்றி எரிந்த தீ அணைந்து அது அரசனுக்கு வெப்பு நோயாக, அதாவது காய்ச்சலாக போய் சேருது. அரசனுக்கு ஜுரம் வந்துருச்சு. சமண அடியார்களும் எவ்வளவோ வைத்தியம் பார்த்தும் அரசனோட அந்த வெப்பு நோயை குணப்படுத்தவே முடியல. கடைசியாக அரண்மனைக்கு வந்த திருஞான சம்பந்தர் திருநீறு பதிகத்தை பாடி தன்னிடம் இருந்த திருநீரை எடுத்து அரசனோட உடம்பெல்லாம் பூசி விடுறாரு. அரசனுக்கு பிடித்திருந்த வெப்பு நோயும் குணமாயிடுது. அது வரைக்கும் கூன் விழுந்திருந்த அவருடைய முதுகும் நிமிர்ந்துருது. அன்னையில இருந்துதான் அவரு நின்ற சீர் நெடுமாறன் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. இவ்வளவு பெரிய அற்புதங்களுக்கு பிறகு பாண்டிய அரசன் நின்ற சீர் நெடுமாறன் திருஞான சம்பந்தரை வணங்கி சமண மதத்துல இருந்து சைவ மதத்துக்கு மாறிட்டாரு. இதையெல்லாம் பொறுத்து கொள்ள முடியாத சமண அடியார்கள் திருஞான சம்பந்தரை அனல்வாதம் புனல்வாதத்துக்கு அழைக்கிறாங்க. அது என்ன அனல்வாதம் புனல்வாதம் அப்படின்னா, ஒவ்வொரு மத அடியார்களும் தங்களுடைய மத கருத்துக்கள் அடங்கிய ஓலைச்சுவடிகளை நீர்லையும் நெருப்புலையும் தூக்கி போடுவாங்க. யாக குண்டத்துல நெருப்பை வளர்த்து அந்த யாக குண்டத்துல இந்த ஓலைச்சுவடிகளை தூக்கி போடுவாங்க. ஆற்று நீர்ல ஓலைச்சுவடிகளை தூக்கி போடுவாங்க. இந்த இயற்கை ஆற்றல்களின் சீற்றங்களை எல்லாம் மிஞ்சி எந்த மதத்தோட ஓலைச்சுவடி தப்பிக்குதோ அதுதான் உண்மையான மதம் அப்படின்னு சபையோர்களால முடிவு செய்யப்படும். அப்படி ஒரு அனல்வாதத்திற்கும் புனல்வாதத்திற்கும் தான் சமண அடியார்கள் திருஞான சம்பந்தரை கூப்பிட்டாங்க. திருஞான சம்பந்தரும் அந்த சவாலை ஏத்துக்கிட்டாரு. முதல்ல அனல்வாதம் நடந்துச்சு. சமண அடியார்கள் தங்களுடைய மத கருத்துக்கள் அடங்கிய ஓலைச்சுவடிய யாக குண்டத்துல தூக்கி போட்டாங்க. உடனடியாக அந்த ஓலைச்சுவடி எரிஞ்சு சாம்பலா போயிடுது. அடுத்தபடியாக திருஞான சம்பந்தர் போக மார்த்த பூன்முளையால் அப்படிங்கிற பாடல் அடங்கிய ஓலைச்சுவடிய யாக குண்டத்துல தூக்கி போட்டாரு. அந்த ஓலைச்சுவடி எரியாம அப்படியே இருந்துச்சு. இதை பார்த்து ஆத்திரம் அடைந்த சமண அடியார்கள் திருஞான சம்பந்தரை புனல்வாதத்துக்கு கூப்பிட்டாங்க. இந்த இடத்துல அமைச்சர் குலாச்சிறையார் குறுக்கிட்டு
இந்த சவால்ல நீங்க தோத்துட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சமண அடியார்களை பார்த்து கேட்கிறாரு. உடனடியா சமண அடியார்கள் சொல்றாங்க, நல்லா கவனிக்கணும், சமண அடியார்கள் சொல்றாங்க, அப்படி நாங்க இந்த புனல்வாதத்துல தோத்துட்டா இந்த அரசன் எங்களை கழுவேற்றட்டும் அப்படிங்கிறாங்க. புரிஞ்சுதா? இதுதான் பெரிய புராணத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. சவால்ல தோத்துட்டா இவங்களை எல்லாம் கழுவேத்தணும் அப்படின்னு திருஞான சம்பந்தர் சொல்லல, அமைச்சர் குலாச்சிரையார் சொல்லல, அரசி மங்கையர்க்கரசி சொல்லல, அரசன் நின்ற சீர் நெடுமாறனும் சொல்லல. சமண அடியார்களே கேட்டாங்க, நாங்க தோத்துட்டோம் அப்படின்னா நாங்க கழுவேறோம், இந்த அரசன் எங்களை கழுவேத்தட்டும் அப்படிங்கிறாங்க. அப்படியே ஆகட்டும் அப்படின்னு அரசரும் சொல்லிடுறாரு. புனல்வாதம் தொடங்குது. ஆஸ்தி நாஸ்தி அப்படிங்கிற தங்களுடைய மத கருத்துக்கள் அடங்கிய ஓலைச்சுவடிய சமண அடியார்கள் வைகை ஆத்துல தூக்கி வீசுறாங்க. அந்த ஓலைச்சுவடி ஆற்றோட ஓட்டத்துக்கு, ஆற்றோட வெள்ளப்பெருக்கில் அடிச்சுக்கிட்டு போயிருச்சு. அடுத்தபடியாக வாழ்க அந்தனர் அப்படிங்கிற பாடல் அடங்கிய ஓலைச்சுவடிய திருஞான சம்பந்தர் வைகை ஆற்றுல தூக்கி வீசுறாரு. அது ஆற்றோட ஓட்டத்திற்கு வெள்ளத்தை எதிர்த்து எதிர் திசையில நீச்சல் அடிச்சு கரையேறிச்சு. உடனே சைவம் தான் உண்மையான மதம் அப்படின்னு சபையோராலும் அரசராலும் முடிவு செய்யப்பட்டது. அடுத்தபடியாக சமணர்களோட கோரிக்கையை ஏற்று அரசன் நின்ற சீர் நெடுமாறனும் அவங்கள கழுவேத்திடுறாரு. இதுதான் பெரிய புராணத்துல குறிப்பிடப்பட்டு இருக்கு. அரசன் போய் வாண்டடா எந்த சமண அடியார்களையும் கழுவேத்தல. இதுலயும் இன்னொரு முக்கியமான செய்தி இருக்கு. இவங்க சொல்றாங்கல்ல, 8000 சமணர்கள் 8000 சமணர்களை கழுவேற்றி விட்டார். அதெல்லாம் உண்மை கிடையாது. இந்த 8000 என்பது ஒரு ஊரோட பேராவும் இருக்கலாம், ஒரு கோத்திரத்தோட பேராவும் இருக்கலாம். எடுத்துக்காட்டுக்கு விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி வட்டத்துல 8000 அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல நிறைய சமணர்கள் வாழ்ந்ததற்கான தொல்லியல் தடயங்கள் கிடைச்சிருக்கு. அந்த ஊரை சேர்ந்த சமணர்கள் கூட இப்படிப்பட்ட அனல்வாதம் புனல்வாதத்துல ஈடுபட்டு தோத்து போயிருக்கலாம். அவங்கள பாண்டிய அரசன் கழுவேத்தி இருக்கலாம். அதைத்தான் இவங்க 8000 சமணர்களை கழுவேத்திட்டாரு அப்படின்னு உருட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்பவும் சொல்றேன், இதுக்கு வெறும் இலக்கிய சான்றுகள் மட்டும்தான் இருக்கு. அப்படி இருக்கிற இலக்கிய சான்றுகள்லயே 8000 சமணர்கள் அப்படின்னு எங்கேயும் குறிப்பிடல. 8000 சமணர்கள். அந்த 8000 என்பது ஒரு ஊரோட பேராவும் இருக்கலாம், அப்படியும் இல்லையா ஒரு கோத்திரத்தோட பேராவும் இருக்கலாம். பிராமணர்கள்ல அஷ்ட சகஸ்கரம் அப்படின்னு ஒரு கோத்திரம் இருக்கு. தமிழ் தாத்தா என்னுடைய ஆசான் உவே சாமிநாத ஐயரும் இந்த அஷ்ட சகஸ்கரம் அப்படிங்கிற கோத்திரத்துல வந்த பிராமணர் தான். இதே மாதிரியான ஒரு அஷ்ட சகஸ்கர கோத்திரம் சமணர்கள் கிட்டையும் இருக்கு. அந்த கோத்திரத்தை சேர்ந்த சமணர்கள் கூட திருஞான சம்பந்தர் கூட அனல்வாதம் புனல்வாதத்துல ஈடுபட்டு தோத்து போயிருக்கலாம். புரியுதா? ஆக இவ்வளவு பெரிய வரலாற்று தகவல்களை எல்லாம் மொத்தமா மூடி மறைச்சிட்டு பாண்டிய அரசன் 8000 சமணர்களை கழுவேத்திட்டான் அப்படிங்கிற மாதிரி சித்தரிச்சு அவனை உருவக்கேலி வேற பண்றாரு இந்த பாலகிருஷ்ணன். அவரை சொல்லி தப்பு இல்லை. இப்படிப்பட்ட ஆட்களை பேச விட்டுட்டு வேடிக்கை பார்க்கணும் தெரியுமா? நம்மள சொல்லணும். நாம முதல்ல நம்முடைய வரலாற்றுல தெளிவு பெறணும். உங்களுக்கு இந்த சமணர் கழுவேற்றம் பற்றி இன்னும் விரிவான தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா விழுப்புரம் கோ செங்குட்டுவன் அவர்கள் எழுதிய சமணர் கழுவேற்றம் ஒரு வரலாற்று தேடல் அப்படிங்கிற புத்தகத்தை வாங்கி படிச்சு பாருங்க. ரொம்ப ரொம்ப சின்ன புத்தகம் தான், 168 பக்கம் தான். ஒரே நாள்ல படிச்சு முடிச்சிடலாம். பல வரலாற்று செய்திகளை நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. மறுபடியும் சொல்றேன், நாம நம்முடைய வரலாற்றை தெரிஞ்சுக்கல அப்படின்னா, நாம நம்முடைய வரலாற்று பெருமைகளை பேசல அப்படின்னா, இப்படித்தான் போற வரவன் எல்லாம் நம்முடைய வரலாற்றை கேலி பேசுவான், கிண்டல் அடிப்பான். இறுதியாக உறவுகள் உங்கள் சார்பாக இந்த போலி வரலாற்று ஆய்வாளரான பாலகிருஷ்ணனுக்கு நாம நம்முடைய கண்டனத்தை பதிவு செய்யலாம். சரியா? மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இது உங்கள் நெற்றிக்கண். நான் உங்கள் மகிழன். படிப்போம், பகிர்வோம், பயன்பெறுவோம், கற்போம், கற்பிப்போம், களமாடுவோம். தமிழ் வெல்க, தமிழர் வாழ்க, தமிழ்நாடு வளர்க, தமிழ் தேசியம் மலர்க, மலர்க, மலர்க. நன்றி, வணக்கம்.